வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே 9 நவகிரகங்கள்ல முக்கியமான கிரகம் சுப கிரகமான குரு வந்து பாத்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை எப்பவே குரு பயிற்சி எப்ப வரும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா குரு கொடுத்தால் கோடி நன்மைகள் நம்ம சொல்லலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசி எல்லாம் இருந்து மிதுன ராசிக்கு மாற போறாரு. இந்த மிதுன ராசிக்கு மாறும் பொழுது ரிஷப ராசிக்கு எது மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. ரிஷப ராசிக்கான கிட்டத்தட்ட ஒரு வருடம் உங்க ராசியில தான் ஜென்ம குருவா இருந்தாரு. அப்படி ஜென்ம குரு இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து குழப்பங்கள் வந்திருக்கும், தடுமாற்றங்கள் வந்திருக்கும். ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருடம். இப்ப அந்த ஜென்ம குரு மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு குரு மாற போறாரு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ரிஷப ராசிக்கு குடும்பஸ்தானத்துல வரப்போறாரு. இந்த குடும்பஸ்தானத்துல இருந்து உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்க போறாரு ரிஷப ராசிக்கு. அப்படி 6ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கு 10க்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா நிகழும். என்கிட்ட குடும்பஸ்தானத்துல குரு இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்துல மன நிம்மதிங்கிறது கண்டிப்பா இருக்கும். மாணவ செல்வங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கல்வியில ஒரு மந்த நிலை, நம்ம பையன் படிக்கவே இல்லை, நிறைய பேர் நம்ம பொண்ணு நல்லா படிக்குது ஆனா எக்ஸாம்ல வந்து நல்ல மதிப்பெண்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணவங்க எல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல வாக்குஸ்தானத்துல கல்விஸ்தானத்துல வரும் பொழுது குரு உங்களுக்கு நிச்சயம் நல்லது பண்ணுவாரு. பட் மிதுன ராசியில குரு பகை பெற்றிருந்தாலுமே கூட குரு உங்க இடத்துக்கு குடும்பஸ்தானத்துல வரும் பொழுது கெட்டதும் பண்ணாலும் நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா கல்வியில மாணவர்கள் தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாணவ செல்வங்களா நீங்க கண்டிப்பா வருவீங்க. அது இல்லாம குடும்பஸ்தானத்துல குரு வந்துட்டாரு. அப்படி குடும்பஸ்தானத்துல குரு வந்தனால குடும்பத்துல மன நிம்மதிங்கிறது இருக்கும். நிறைய பேர் ரிஷப ராசிக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் பல தொந்தரவுகள், குடும்ப வாழ்க்கையில நம்மளால நிம்மதியா இருக்க முடியாதா, கவலைகள், நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து முடிஞ்சது, பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் எல்லாமே ரிஷப ராசிக்காரங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். இப்ப அந்த குரு இப்ப உங்க குடும்பஸ்தானத்துல வந்துருச்சு. குடும்பஸ்தானத்துல வந்தனால குடும்பத்துல மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் அடையக்கூடிய ஒரு காலகட்ட சூழ்நிலையில் நீங்க இருக்கீங்க. மே மாதம் 14ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு மன நிம்மதியும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்குது. 6ஆம் இடத்துல பார்க்கும் பொழுது பித்திருஸ்தானம் ரோகஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய இடத்துல 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து நண்பர்கள் மூலியமா பிரச்சனைகள் வந்திருக்கலாம். நீங்க யாருக்காவது உங்க நண்பர்களுக்கோ இல்ல தெரிஞ்சவங்களுக்கோ இல்ல ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஜாமீன் எடுத்து சப்போர்ட் கொடுக்கல் வாங்கல வந்து பிரச்சனைகளும் தகராறுகளும் வந்திருக்கும். நீங்க ஒருத்தருக்கு பணம் வாங்கி கொடுத்திருந்தா கூட அது உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய சூழ்நிலையில் இல்லாம இருந்திருக்கலாம். இப்ப அதே 6ஆம் இடத்தை குரு பாக்கறதுனால கண்டிப்பா விலகி போன சொந்தங்களும் கொடுக்கல் வாங்கல உங்களுக்கு நல்ல ஒரு திரும்பி வரக்கூடிய ஒரு பணம் வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும். அதனால இந்த குரு உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பாக்கறதுனால ரொம்ப நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். அது இல்லாம 8ஆம் இடத்தையும் பாக்குது. 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம் நம்ம சொல்லக்கூடிய இந்த கலஸ்திரக்காரன் ஆயுள் ஸ்தானம் நம்ம சொல்லக்கூடிய அளவு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதியான உங்களுக்கு செவ்வாய் அதிபதி வரனால உங்களுக்கு நல்லங்கிறது கண்டிப்பான ஒரு மன நிம்மதியான வாழ்க்கைங்கிறது அமையும். நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா திருமண யோகமே இல்லாம இருக்கும். திருமணம், ரெண்டாவது ஆயுள்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு குறைபாடுகள் அடிக்கடிக்கு வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம போறது, ஏதாவது ஒரு தடுமாற்றங்கள், ஒரு 2 நாள் நல்லா இருந்தா
அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகாம உங்களால இருக்க முடியாது. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு மருத்துவ செலவுகளாவது இல்ல மெடிக்கலவே ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதியில இருந்து ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல் மருத்துவ செலவு நீங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா இந்த தலைவலி சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்டது, சுகர் சம்பந்தப்பட்டது, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்கின் ப்ராப்ளம், அலர்ஜி ப்ராப்ளம் இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். அது இல்லாம மிதுன ராசியில இருந்து உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழிற்ஸ்தானத்தையும் பாக்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிரந்தரம் இல்லாத தொழில் இருந்தவங்களுக்கு கட்டாயம் நிரந்தரமான தொழிலுங்கிறது கண்டிப்பா ரிஷபராசிக்காரங்களுக்கு அமையும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா ஒரு 10 வருஷமா வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பாத்துட்டீங்கன்னா நமக்கு தொழில் அமையலையே, நமக்கான அங்கீகாரம் கிடைக்கலையே, நமக்கு எதிர்பார்த்த மாதிரி தொழில் அமையல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த குரு தொழிற்ஸ்தானத்துல பாக்கறதுனால நிரந்தரமான தொழிலுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு அமையும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க, வெளியூர்ல இருக்கிறவங்க, நம்ம தொழிலுக்காக வந்தமே, நம்ம நினைச்ச மாதிரி இங்க இல்ல, நம்ம நினைச்ச தொழில் அமையல, நமக்கு நினைச்ச வருமானம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கட்டாயம் இந்த வருடம் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு தொழில நல்ல மாற்றங்கள் வரும். உங்களுக்கான அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு லாபங்கிறது கண்டிப்பா அமையும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு, வெளிநாடுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா நம்ம அவசரப்பட்டு நம்ம தொழில் ஆரம்பிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்ப இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நிம்மதியான ஒரு தொழிலுங்கிறது கண்டிப்பா அமையும். இத்தனை நாளா உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, மேல் அதிகாரிகளோட சப்போர்ட் இல்ல, உங்களுக்கான சம்பளம் இல்ல, உயர் பதவிகள் வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இப்ப தொழிற்ஸ்தானத்துல குரு பாக்கறதுனால உங்களுக்கான தொழிலும், உங்களுக்கான உயர் பதவிகளும், உங்களுக்கான ஒரு அங்கீகாரமும், உங்களுக்கான ஒரு சம்பள உயரும் கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏதாவது புதுசா ஏதாவது தொழில் நீங்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லி விருப்பப்பட்டவங்க மிதுனராசிக்காரங்க இப்ப ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ஒரு அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். அதை நீங்க கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கோங்க. பட் நம்ம இது பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்குங்க. இதே உங்க சுய ஜாதகத்துல குரு எந்த இடத்துல இருக்காரு, நமக்கு அந்த குரு யோக காரகமா, இப்ப நடக்கக்கூடிய திசைக்கு யோக காரகனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்து அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நிலைமைகள் வரும். நீங்க முழு ஜாதகத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய போன் நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.